ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியில நம்மளோடு தானே பகுதியில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறதான பாஸ்டர் டேனியல் மற்றும் அவங்களுடைய மனைவி இங்க இந்த நிகழ்ச்சியில இருக்காங்க. கர்த்தர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிற ஒரு தெய்வம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அவங்க வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் கொண்டு அவங்க ஊழிய வாழ்க்கையில ஆண்டவர் அவங்களை நடத்தி வருகிறாங்க. இன்னைக்கு அவங்க பாஸ்டர் நம்ம பேசுவோம். அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை பத்தி நம்ம அறிஞ்சுக்கலாம். வணக்கம் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? சோமா நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுடைய ஊழியங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? ஊழியங்கள் பை காட் கிரேஸ் நல்லா போய் கொண்டு இருக்கிறது. ஓகே ஓகே. உங்க ஊழியத்தை பத்தி சொல்லுங்க. நீங்க எந்த பகுதியில் ஊழியம் பண்றீங்களோ அங்குள்ள மக்களை பத்தி சொல்லுங்க. அந்த ஊழியங்கள் எப்படிலாம் போயிட்டு இருக்குது, இதுவரைக்கும் ஆண்டவர் எப்படி உங்களை நடத்தி வந்திருக்கிறார் அப்படிங்கறத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. சோத்திரம். கர்த்தருடைய ஊழியத்தை தானா மாவட்டத்தில் ஆண்டோட கிருபையினால செய்து கொண்டு வருகிறோம். அங்கே தேவனுடைய திட்டத்தின்படியாக அவர் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பின் நோக்கத்தை தெரிந்து கொண்டு அந்த ஊழியத்தை அந்த பகுதியில் செய்து கொண்டு வருகிறோம். அதாவது தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் அழைத்து பல பாஷைகள் பேசுகிற மக்கள் மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். கடந்த 2007 ஆண்டிலிருந்தே இந்த ஐசிஎஸ் சபையின் மூலமாக ஊழியத்தை அங்கே செய்து கொண்டு வருவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். 2007 அந்த ஊழியம் தொடங்கி ஊழியத்தில் நான் வந்து 2010 ஆண்டுடைய அழைப்பை பெற்று முழுநேர ஊழியனாக கடந்து வரும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். நான் அதற்கு முன்பதாக எல்என்டி இன்ஃபோடெக்கில் சீனியர் இன்ஜினியராக வேலையை நான் செய்து கொண்டு வந்தேன். தேவனுடைய அழைப்பை பெற்ற பிறகு அந்த வேலையை ராஜினாமா பண்ணி முழுநேர ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு 2010 ஆண்டு நான் கர்த்தருடைய முழு ஊழியர்களாக அபிஷேகம் நாங்கள் பண்ணப்பட்டோம். அதற்கு பிற்பாடு கர்த்தர் எங்களை இப்போ பலவிதமான சூழ்நிலைகளிலே பலவிதமான பாடுகளிலும் கஷ்டங்களிலும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்து நினைக்கும்போது நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் இதுவரைக்குமாக கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க சொன்னீங்க நீங்க எல்என்டி இன்ஃபோடெக்ல ஒரு சீனியர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்ட்டு. அதுல இருந்து உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஊழியத்தின் பாதையில அழைச்சிருக்காங்க. ஆமா. இப்போ இந்த அழைப்பை நீங்க எப்படி அறிஞ்சீங்க? ஆண்டவர் உங்களை மெய்யாகவே ஊழியத்துக்கு தான் அழைச்சிருக்காங்கன்ட்டு எப்படி அறிந்து உங்களுடைய ஏன்னா வேலையை ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டிசிஷன் நம்ம லைஃப்ல எடுக்கிறது. முழு நேர ஊழியரா போகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிசிஷன். ஆண்டவர் ஒருவேளை நம்மளை நடத்தாம நம்மளால ஓடவே முடியாது. ஆனால் இவ்வளோ நாள் ஆண்டவர் உங்களை நடத்தி இது வரைக்கும் நீங்கள் வந்திருக்கீங்கனாலே கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்காங்க. ஆனால் இந்த அழைப்பை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த அழைப்பை எப்படி தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னால், நான் வாலிப வயதிலே அதாவது ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டு வந்தாலும் அதாவது ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு சரியான முறையில் அதை காணப்பட்டேன். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளிலே ஒரு நாள் பாண்டுப்பில் ஒரு முழுநேர இரவு ஜெபத்திற்காக நான் கடந்து சென்றேன். ஐ திங்க் 2000 ஆண்டு நினைக்கிறேன். ஆமாம், அந்த 2000 ஆண்டில் அந்த இரவு ஜெபத்தில் நான் கலந்து கொண்டு இருக்கும்போது அருமையான போதகர் தீர்க்கதரிசி வைகேபி ஹென்றி அவங்க மூலமாக நான் அந்த சோத்திரம் முழு ஜெபத்திற்காக அங்கே போய் கொண்டு இருக்கும் பொழுது வீட்டிலிருந்தே எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் என்னோடு அவர் பேச ஆரம்பித்தார். அந்த நோட்டீஸ் கிடைத்தலேருந்து எப்படியாவது இந்த மீட்டிங்கும் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி இந்த முழு ஜெபத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனக்குள்ளாக ரொம்ப ஒரு ஊந்துதல் காணப்பட்டதுனால நான் பக்கத்தில் இருக்கிறதான ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சைக்கிளை வாங்கி கொண்டு அவ்வாறு அங்கே முழு நேர அந்த ஜெபத்திற்காக நான் கடந்து சென்றேன். ஆனால் இதயத்தை ஒரே வாஞ்சை, இன்றைக்கு எப்படியாவது அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அதாவது பெற்றுக்கொள்ள வராத வரைக்கும் அதை விடக்கூடாது என்று சொல்லி ஒரு வைராக்கிய உணர்வோடு கூட அந்த சைக்கிளை ஓட்டி கொண்டே அப்படியாக ஒரு ஊந்தலோடு கூட அந்த சோத்திரம் ஜெபத்தில் கலந்து கொண்டேன். அப்பொழுது ஜெபத்தில் கலந்து கொள்ளும் பொழுது கடைசியாக சோத்திரம் அவங்க தீர்க்கதரிசனமாக பேச ஆரம்பித்தார்கள். அவங்க சொன்னாங்க, ஒரு வாலிபன் வந்து இருக்கிறார், அவர் சைக்கிளில் கடந்து வந்து எப்படியாவது இன்றைக்கு பரிசுத்தான் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சோடு வந்து இருக்கிறீங்க, நீங்கள் முன்பாக நீங்கள் வர வேண்டும், இன்றைக்கு உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார், இன்றைக்கு உங்கள் மேலே கர்த்தருடைய வல்லம் இறங்க போகிறது என்று சொன்ன உடனே வெட்கப்பட்டேன்.
ஐயோ என்ன எல்லாரும் எல்லாம் பார்ப்பாங்களே, ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லி வெட்கப்பட்டு கொண்டு இருந்தேன். ஆவியானவரை விடவில்லை. திரும்பவுமாக அருமையான ஊழியக்கார வைக்கிப்பை ஹென்றி மூலமாக கர்த்தர் பேசினார். மறுபடியும் சொன்னார், நீ வெட்கப்பட்டு கொண்டு இருக்கிறாய், வெட்கப்படாதே, வா என்று சொல்லி, முன்பாக வா என்று சொல்லி அவர் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது, நான் திரும்பவுமாக அப்படியே முன்னையும் பின்னுமாக திரும்பி பார்க்கும் பொழுது எங்க சபையில் 2 பேர் வந்திருந்தாங்க. ஐயோ இவங்க பார்த்தாங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அப்படி உட்கார்ந்து அப்படி நின்று கொண்டு இருந்து கொண்டேன். மறுபடியும் கர்த்தர் சொன்னாரு, நீ கண்டிப்பாக வர வேண்டும், இன்றைக்கு உன்னை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன், இன்றைக்கு வாழ்க்கை நான் மாற்ற போகிறேன் என்று சொல்லி அவர் பேச ஆரம்பித்து இருக்கும் பொழுது, நானாக போகவில்லை, யாரோ என்னை தள்ளிவிட்டார் மாதிரி ஒரு உணர்வோடு கூட நான் அப்படி முன்பாக கடந்து போகும் பொழுது, இனிமேல் அவர்கள் கைகளை தான் வைத்தார்கள் ஜெபத்திற்காக. அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட கீழே உருண்டு சோத்திரம் அந்நிய பாஷைகளை பேசி அப்படியே அபிஷேகத்தை கர்த்தர் அந்த நாட்களில் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அந்த நாட்கள் எனக்கு சரியான வேலை எனக்கு இல்லை. அப்போ அந்த ஊழியக்காரமாக கர்த்தர் பேசினார், உனக்கு நல்ல ஒரு வேலையை நான் உனக்கு தருவேன், அந்த வேலை உனக்கு நிரந்தரமானது அல்ல, இது உன்னுடைய பிழைப்புக்காக நான் தருவேன், ஆனால் வருகிற நாட்களிலே நீ முழு நேர ஊழியத்துக்கு அழைத்து இருக்கிறேன், நீ அந்த முழு உன்னுடைய வேலையை விட்டு விட்டு எனக்காக ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் என்னோடு பேசினதுனால அந்த முழு ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டு நான் வருகிறேன். ரொம்ப அருமையான ஒரு சாட்சி, ரொம்ப அருமையான ஒரு அனுபவம். நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. உங்களோட ஊழிய அழைப்பு, ஆண்டவர் உங்களை எப்படி தெரிந்து கொண்டாங்க, எப்படி நீங்க ஆண்டவருடைய அன்பை ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில ருசிச்சுட்டு வரீங்க, இதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. நான் எங்கள் அப்பா பாஸ்டர் ஜோசப், அவங்களும் நம்ம ஐசிஐ சபையில் தான் அவங்க ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்பா ஊழியக்காரங்க அப்படின்னா பிள்ளைகளும் அப்படியே அனுபவத்தில் இருப்பாங்கன்ட்டு நம்ம சொல்ல முடியாது. அது ஆண்டவர் ஒருத்தரங்க தொடுதல் மூலமாக தான் நம்ம அதை செய்ய முடியும். எனக்கும் இருந்துச்சு. எனக்கு என்ன ஆசைன்னா சண்டே ஸ்கூல் தான் எடுக்கணும். ஏன்னா சண்டே ஸ்கூல்னால் பிள்ளைகள் நம்ம பேச்சு கேட்பாங்க, பிள்ளைகள்கிட்ட நமக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண, அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பெரியவங்க ஊழியம் செய்யணும் அப்படின்னா ரொம்ப கடினம், ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஊழியம் சொல்லும் போச்சுல நிறைய பேச்சுக்கள், பல கஷ்டங்கள் எங்கள் அப்பா பார்த்துருக்கேன். நான் சர்ச்சுக்கு வருவாங்க, சில நேரத்தில் வராமல் போயிருப்பாங்க. இப்படி சில சுச்சுவேஷன் இருக்கும் போச்சுல நான் பார்க்கும் போச்சுல, அப்போது நமக்கு இந்த ஊழியத்துலாம் வேண்டாம், நம்ம ஜஸ்ட் இந்த சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, யூத், இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சில்ட்ரன் மினிஸ்ட்ரி நம்ம செய்யணும், சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி தான் செய்யணும், இதுதான் எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ இப்படி தான் நான் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் மேரேஜுக்கு அப்புறமும் நான் நினச்சேன் எனக்கு ஊழியம் செய்யணும், ஆனால் அப்பா இருக்காங்க, சரி அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில் நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை தான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் பாஸ்டர் சொன்னது போல் 2010 கர்த்தர் எங்களை இங்கே 2 பேரையுமே பாஸ்டர் அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு எங்களை வரவழைச்சி அந்த ப்ரேயர் பண்ண மூச்சிலலாம் அந்த வைஜே அருள் அவங்க தான் அந்த ப்ரேயர் பண்ணிவிட்டு எங்களுக்கு அபிஷேகம் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. இப்போ அநேக காரியங்கள் சொன்னாங்க. அப்போ நான் நினச்சேன், நான் இந்த ஊழியம் பண்ணுவேனா, நமக்கு இந்த கெப்பாசிட்டி இல்லை, நம்மளுக்கு அந்த தகுதியே இல்லை, நம்ம அந்த சில்ட்ரன் மினிஸ்ட்ரி தான் நம்ம யோசிச்சிருக்கோம், ஆனால் இப்படி பெரிய ஊழியங்கள் என்னால் செய்ய முடியாது, என்னால் தாங்கிக்கிட முடியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு தான் நான் அந்த டைம் உணர்ந்தேன். ஆனால் ஆண்டவர் ரொம்ப பேசினார், உன் கூட இருப்பேன், உங்கள் கூட நீங்கள் ஊழியம் செய்யணும், அறியாத எட்டாத இடத்துக்கெலாம் நீங்கள் போகணும், வெளியே இடத்துக்கு நீங்கள் போகணும், உள்ளே நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது. இப்படி ஆண்டவர் பேசினதுனால நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். இருவருமாக நாங்கள் முழு நேரத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். இதுவரை ஆண்டவர் நடத்தி வருகிறார். ஓகே 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 இப்போ ஊழியம் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு சிம்பிளான லைஃப் வேணும், ரொம்ப கஷ்டமான ஊழியம் வேண்டாம் அப்படின்ட்டு தான் நீங்கள் ஒதுங்கி இருந்தீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை ஒரு முழு நேர ஊழியக்காரர்களாக உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறாங்க. இப்போ நீங்க ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்த்த அந்த சிம்பிளான லைஃப் கண்டிப்பா இருக்காது. இப்போ உங்களுடைய ஊழிய நாட்கள்ல, இப்போ நீங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்க பகுதிகளில், இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஊழியம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அநேக நெருக்கங்கள், கஷ்டங்கள் இருந்திருக்கும். நீங்க ஒரு ஈஸியான லைஃப் எதிர்பார்த்தீங்க, ஆனா கண்டிப்பா ஈஸியான லைஃபா இருந்திருக்காது. ஊழியத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் உண்டு. அந்த ஸ்ட்ரகிள்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னென்ன நெருக்கங்கள் உங்களுக்கு இருக்குது, என்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, இதெல்லாம் நீங்க டேக்கிள் பண்ணீங்க அப்படின்ட்டு. சொல்லப்போனால் எங்கள் பேரண்ட்ஸ் எங்கள் கூட இருந்தாங்க, பாஸ்டருக்கு அம்மா அப்பா எங்கள் கூட இருந்தாங்க. ஸோ அந்த டைம் நாங்கள் சொன்னோம்,
இப்படி நாங்கள் முழு நேரத்துக்கு ஊழியத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்கோம்னு சொன்னது அப்புறம் அவங்க கொஞ்சம் பயந்தாங்க. ஏன்னா இனிமேல் யார் எங்களை கவனிப்பார்கள், எங்கள் பிள்ளைகள் தான் எங்களை கவனிச்சுட்டு வருது, ஒரு பையன் ஊழியத்துக்கு முழு நேரம் ஊழியம் தான் போதாதான், நீங்களும் ஏன் முழு நேரத்துக்கு ஊழியத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் நாங்கள் அதை சரி நாங்கள் செய்கிறோம், ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இது பண்ணோம். அது சொல்லதுக்கு முன்னே என்ன ஆச்சுன்னா, இந்த ஒரு அந்த ஊழியம் செய்யணுமா, முழு நேரம் ஊழியம் செய்யணுமா, அதில் நான் பகுதி நேரம் ஊழியம் செய்யணுமா, அந்த ஒரு குழப்பம் ஒன்று இருந்துச்சு. அந்த டைமில் நாங்கள் ஒரு 10 நாள் நாங்கள் ப்ரேயர் பண்ணோம் நம்ம சர்ச்சு பக்கத்தில் இருந்து. ஆண்டவர் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு முடிவு எங்களுக்கு வந்துச்சு, நம்ம முழு நேரம் ஊழியம் தான் செய்யணும் அப்படின்ட்டு. அந்த டைமில் இவங்களுக்கு ஒரு இமெயில் வந்துச்சு. அந்த இமெயிலில் என்ன வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஜாபு கொஞ்சம் அமெரிக்காவில் உங்களுக்கு ஜாபு கிடைக்கிது, உங்களுக்கு 80,000 சேலரி, உங்களுக்கு இருக்கிற வசதியில் நாங்கள் தர்றோம், உங்களுக்கு ஃபேமிலி வந்து அங்கே இருக்கலாம், நீங்கள் நாளைக்கே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு நாங்கள் இந்த ஒப்பு கொடுத்ததுக்கு நெக்ஸ்ட் டே இந்த ஒரு எங்களுக்கு ஒரு டெம்ப்டேஷன் வந்துச்சு. அப்போது நாங்கள் ரொம்ப யோசித்தோம் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. ஏன்னா முழு நேரம் ஊழியம் சொல்லும் போச்சுல ரொம்ப கஷ்டம்தான், என்ன பண்ணலான்னு யோசித்தோம். அப்புறம் மனசில் நாங்கள் தைரியப்பட்டு நாங்கள் நினச்சோம், நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம், இனிமேல் நம்ம முழு நேரம் ஊழியம் என்ன ஆனாலும் சரி அப்படின்னு நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டு நாங்கள் முழு நேரத்துக்கு அந்த ஸ்லிப் நாங்கள் இன்னும் வச்சுருக்குறோம், ஆனால் ஒப்பு கொடுத்துட்டோம், ஆண்டவரே நாங்கள் முழு நேரத்துக்கு ஊழியத்துக்கு வரோம் இப்படி சொல்லி ஒரு வாரத்துக்குள்ளே எங்கள் வீட்டில் எல்லாம் சாமான் காலியாக ஆரம்பிச்சுக்கிட்டது. பருப்பு, அரிசி, வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே எங்களுக்கு காலியாக ஆரம்பிச்சுவிட்டது. அப்போது நாங்கள் 2 பேருமே ஒரு பிளான் பண்ணியிருந்தோம், என்னென்னா நாங்கள் யார்கிட்டையும் கேட்கக்கூடாது. அப்போ எங்கள் அப்பா இருந்தாங்க, அப்போ எதனால நம்ம அப்பாட்ட கேட்கலாமே, மகா கஷ்டப்படுறது எந்த அப்பாவும் சகிக்க மாட்டாங்க. அந்த டைமில் எனக்கு தோணுது அப்பாட்ட சொல்லுவோமா, வீட்டில் இப்படி இல்லையே என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணோம், நாங்கள் யார்கிட்டையும் கேட்கக்கூடாது, கேட்டால் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணுன்ட்டு. பார்த்தோம் என்ன செய்யலாம் அப்படின்னு. ஏன்னா வீட்டில் நாங்கள் 2 நாள் நடக்கும், அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஏஜ், அவங்க சாப்பிட்றணும், என்ன செய்யலான்னு தோணும் போச்சுல வீட்டில் கொஞ்சம் பாத்திரங்கள் கிடந்துச்சு, பித்தளை பாத்திரங்கள், கொஞ்சம் பாத்திரங்கள் எங்கிட்ட இருந்துச்சு. அதை நாங்கள் கொடுத்து அந்த ஒரு மந்த்துக்கு நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த செலவுலாம் எங்களுக்கு ஆயிடுச்சு. இப்படி ஆனதுக்கப்புறம் கர்த்தர் எங்களை கனப்படுத்தினாங்க. இப்படி தான் இன்னொரு அடுத்த மாதம் நெக்ஸ்ட் மந்த் இதே ப்ராப்ளம் தான் வந்துச்சு. வந்திருக்கும் போச்சில் ப்ரேயர் முடிஞ்சு எங்களுக்கு மதியத்துக்கு சாப்பாடு பண்ணதுக்கு ரைஸ் இல்லை வீட்டில். அப்போ தான் ஒரு சிஸ்டர் ஜோபம் முடிஞ்சதும் ஒரு சிஸ்டர் வந்து அந்த மந்த்லிக்கு அந்த சாமான்லாம் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு ராத்திரி ஆண்டவர் எங்களை தூங்க விடலை, இது கொண்டு போய் நீங்கள் உங்கள் ஊழியக்கார்ட்ட கொடுங்கன்னு சொன்னாங்க, அதனால் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதையும் கொடுத்து சேத்தில் ஒரு கவரும் தந்து கர்த்தர் அவ்வளோ பெரிய அற்புதமாக செஞ்சேன். அன்னைக்கு நாங்கள் நம்பினோம், ஆண்டவர் கையை விடலை, இது வரைக்கும் கைவிடாமல் வழி நடத்தி வருகிறார். ஆமென். பிரைஸ் லார்ட். உங்களை நான் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் உங்களை பார்த்துருக்கேன். நீங்கள் வருவீங்க, சந்தோஷமாக சர்ச்சில் பாட்டு பிடிச்சிட்டு போவீங்க. என்றைக்குமே உங்கள் லைஃப்பில் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும், இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்ட்டு நானே யோசித்து பார்த்ததில்லை. ஆனால் உண்மையிலே ஆண்டவர் ஊழியத்துக்குன்ட்டு உங்களை அழைச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவர் உங்களை நடத்துகிறாரு. அது எல்லாருக்குமே ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியுது. இப்போ உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சுது? எங்களுக்கு திருமணம் 2006ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி நடந்தது. எதிர்பார்த்தபடியாக திருமணம் நடந்த அடுத்த ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே சோதரம், அதாவது குழந்தை வேண்டும் என்கிறதான ஒரு விருப்பம் எல்லாருக்கும் இருக்கும், எல்லா தம்பதிகளுக்கும் இருக்கும். அது ஆண்டவர் செய்கிறவர், அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கும் அப்படிப்பட்டதான விருப்பம் இருந்துச்சு. ஆனால் அந்த விருப்பத்துக்கு மாறாகவே திருமணத்துக்கு பிறகு பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான பாடுகள், பல நெருக்கங்கள் எல்லாம் கடந்து வந்தது. திருமணம் முடிந்து 6 மாதம் கழித்து இனிமேல் நினச்ச ட்ரீட்மெண்ட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அதிலிருந்தே அதாவது 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்தே நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தோம். பட் கண்டினியூவாக இல்லை, இடையே விட்டு அப்படியாக ட்ரீட்மெண்ட் நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். அதில் பலவிதமான சோத்திரம், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பல கஷ்டங்கள். அதாவது எந்த டாக்டரை பார்த்தாலும் முடியாது, இது பாசிபிளே இல்லை
அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகள் எங்களோட வாழ்க்கையில் ஒரு நாள் அல்ல, பல நாட்கள் அல்ல, பல மாதங்கள் அல்ல, வருடங்கள் உருண்டோடின. எந்த டாக்டர் சொன்னாலும் வெரி டிஃபிகல்ட். அதாவது உங்களுடைய மனைவி கன்சீவ் ஆக வேண்டும் என்று சொன்னால் அது ரொம்ப முடியாத காரியம். ஏன்னா அவளுக்கு ஒரு பலவீனம் இது பிசிஓடி பேஷண்ட். அப்படின்னா ரொம்ப ஒரு கடினம். அந்த கன்சீவ் ஆகணும்னு சொன்னால் அது லேசான காரியம் அல்ல. அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னு சொன்னால் ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட், பணச்செலவுகள், கண்ணீரின் பாதைகள், பலவிதமான துன்பங்கள், பலவிதமான ஏச்சிகள், பலவிதமான அவமானங்கள், நிந்தைகள், பலவிதமான கஷ்டங்கள் மத்தியில் நாங்கள் கடந்து வந்தோம். ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் 2 பேரும் ஒரு நாளுமே குழந்தை இல்லை என்கிறதான வெளியே காட்டவும் மாட்டோம். மனைவி எப்பொழுதுமே ரொம்ப சந்தோஷமா நல்ல சிரிச்சு இருப்பா. அது சபையாருக்கு தெரியும், எல்லாரும் அவளை பார்த்து இருக்கிறாங்க. எந்த குழந்தை இல்லை என்கிறதான அந்த ஒரு சோதரம் ஃபீலிங் இல்லாதபடிக்கு நல்ல சகஜமாக சிரித்து ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு வந்து எங்களுக்குள்ளா 2 பேருக்கும் ஒரு நாளுமே குழந்தை இல்லையே இப்படியா இருக்குதுன்னு சொல்லி ஒரு நாள் சண்டை போட்டுருந்தாங்க கிடையாது. ஆனால் ஊழிய பாதையிலேயே நாங்கள் இருந்தபடினால ஊழியத்தில் பாருங்க பல விதமான கஷ்டம் வந்துச்சு எங்களுக்கு. இவரு ஜெபித்தா எப்படி எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும், எப்படி இவருக்கு அற்புதம் நடக்கும்னு யோசித்தவர்களும் உண்டு, சபை விட்டு போனவர்களும் உண்டு. குழந்தைய கொண்டு வந்தா எங்கிட்ட வாங்கிடுவாங்க, திடீர்னு உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி மனைவிட்டெல்லாம் பிடுங்கிடுவாங்க. அப்படிப்பட்டதான உபத்திரங்கள் கண்ணீரின் பாதையில நாங்கள் கடந்து வந்து கொண்டிருந்தோம். ஆனாலும் ஆண்டவர் எங்களை கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். 2004ஆம் ஆண்டு உன் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று மீகா 7:15 வார்த்தை பிடித்து கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை மூலமாக நாங்கள் தைரியப்பட்டு கொண்டிருந்தோம். இவ்வண்ணமாகவே குழந்தை இல்லாத ஒரு ஏக்கம், அந்த பாரம் எங்களை அதிகமாக வாட்டியது. ஓகே ஓகே. அது நீங்க உங்க சர்ச்ல வர பிலீவர்ஸ் உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உங்க சர்ச் விட்டு போயிருவாங்க. பிலீவர்ஸ் இல்ல, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. புதுசா யார ஆத்மா வந்தாங்க, பிலீவர்ஸ் எங்களை அப்படி எங்களை நெக்லெக்ட் பண்ணல. அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எங்களுக்காக ஜெபித்தாங்க. நாங்க ரொம்ப சந்தோஷமா, அது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க நல்லா தான் இருந்தாங்க, நல்லா இருப்பாங்க, பேசுவாங்க. ஆனா புதுசா வருகிறவர்கள் யாரா வந்தாங்கன்னா, ஊர்ல இருந்து யாரா வந்தாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல மற்ற ஜனங்கள் யாரா வந்தாங்கன்னா அப்படி ஒரு பார்வையோட பார்த்து எங்களுக்கு குழந்தை இல்லையே, இவங்க எப்படி ஜெபித்தா அழுப்ப நடமான்னு சொல்லி அப்படியே சபையிட்டு பேருவாங்க. எங்களுக்கு வேதனையும் கஷ்டம் வழியாக நாங்க கடந்து கொண்டு வந்திருந்தோம். புதிய விசுவாசிகளுக்கு, அதாவது அவங்கள நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்துறதுக்கு அவங்கள உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சாட்சி தோணல. அது உங்களுக்கு குழந்தை இல்ல, நமக்கு எப்படி அற்புதம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துட்டு. ஓகே ஓகே. பிசிஓடி அப்படிங்கிற அந்த டிசீஸை பத்தி நீங்க சொல்லுங்க. அதுல அந்த மாதிரியான டிசீஸ் உள்ளவங்க, அதாவது அவங்க கன்சீவ் ஆகுறதுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்கு மெடிக்கல் சயின்டிஃபிக்கா அப்படின்ட்டு அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. பிசிஓடி சொல்ல போனா அதுக்கு சான்ஸே இல்லை. ஓகே. அது எந்த மெடிக்கல் நீங்க போனீங்கனாலும் அவங்க பார்த்த உடனே இதான் சொல்லுவாங்க, பிசிஓடி பேஷண்ட்க்கு சான்ஸே இல்லை. அவங்களுக்கு எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு அவங்க கன்சீவ் ஆக சான்ஸே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு எக் இருக்கும் நம்ம ஓவரீஸில், அந்த எக் அதிகமாக இருக்கும். அந்த அதிகமாக இருக்கிறதுனால அது வேலை செய்யாது. ஓகே ஓகே. அது சொல்ல போனாச்சுன்னா அது மந்த்லி நமக்கு அந்த எக் ப்ரொடியூஸ் ஆகி அது வேலை செய்யணும். அப்போ தான் அது கன்சீவ் ஆகிற இது இருக்குது. பட் இந்த பிசிஓடி பேஷண்ட்டுக்கு அப்படிப்பட்ட ஒரு சான்ஸே இருக்காது. ஸோ அதனால தான் அவங்க அது இன்ஜெக்ஷன் மூலமாகவோ அல்லாட்டா மெடிசின் மூலமாகவோ இது அவங்க குறைக்க தான் பார்ப்பாங்களே ஒழிய அதை ஃபுல்லாக எடுக்க முடியாது. இல்லை, நான் ஏன் இந்த கொஸ்டின் ஆக்சுவலி கேட்டேன் அப்படின்னா, பிசிஓடி உள்ளவங்களுக்கு கண்டிப்பா சான்ஸ் கிடையாது. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா அது எந்த விதமான மருத்துவ ட்ரீட்மெண்ட்னால இல்லை, அது உண்மையிலே ஆண்டவர் செஞ்ச ஒரு அற்புதம் அப்படின்ட்டு மக்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்டேன். அது பிசிஓடி உள்ளவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில இந்த நீங்க குழந்தை இல்லாம இருந்த அந்த நேரத்துல அநேகர் உங்களை அவமானப்படுத்தி இருப்பாங்க ஏதோ வார்த்தைகள்னால. சில இடத்துக்கு நீங்க போகும்போது உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா உங்க லைஃப்ல? அதை பத்தி நீங்க ஷேர் பண்ணுவீங்களா? ஆக்சுவலி ஒருக்கா என்னாச்சுன்னா, ஒரு குழந்தை பிரதிஷ்டை இருந்துச்சு. அந்த டைம்ல பேரெல்லாம் வச்சு முடிச்சுட்டாங்க. முடிச்சு வச்சதுக்கப்புறம் சர்ச்செலாம் போனதுக்கப்புறம் நான் கொஞ்சம்
அது பிள்ளைகிட்ட கொஞ்சம் விளையாடலாமே. எனக்கு சின்ன பிள்ளைலாம் ரொம்ப இஷ்டம். யாருக்குமே அது இஷ்டம் இருக்கும். ஆனால் எனக்கு அது ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த பிள்ளையும் நான் விட மாட்டேன். அந்த பிள்ளைய நல்லா எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஒரு லேடி ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அவங்க வந்து சும்மா விசாரிச்சுட்டு கேட்டாங்க, ஏம்மா உனக்கு எத்தனை பிள்ளைகள்மா அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு குழந்தை இல்லைம்மா அப்படின்னேன். அவங்க என்ன நினச்சாங்களோ எனக்கு தெரியல. ஒரு பொருள் சின்ன பிள்ளைகிட்டேருந்து பிடுங்குவாங்களே, அப்படி என்கிட்டருந்து என் கையிலேருந்து பிடுங்கிட்டாங்க. எனக்கு அந்த நேரமே எனக்கு என்ன செய்யணும்னு புரியலை. இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா நம்ம வாழ்க்கையில்? ரொம்ப அழுதேன். அன்னைக்கு எங்கள் அம்மா பக்கத்தில் தான் இருக்காங்க. அம்மாட்ட சொல்லி ரொம்ப அழுதேன். ஏன்னா ஹஸ்பண்ட்டை எல்லாம் ஓயாமல் சொல்லி நம்ம அழ முடியாது. சில காரியங்கள் ஆண்டவர்ட்டையும் சொல்லணும், சில பேரண்ட்ஸ் அம்மாட்டையும் சொல்லி ரொம்ப அழுதேன். அம்மா இப்படி பண்ணிட்டாங்கம்மா அப்படின்ட்டு ரொம்ப அழுதேன். ஆனால் அம்மா தருவாங்க, ப்ரேயர் பண்ணுவோம் இப்படின்னு சொன்னாங்க. இப்படி போயிட்டுருக்க முச்சில் இன்னொரு விஷயம் என்னச்சுன்னா, தெரியும் எல்லாருக்கும் குழந்தை இல்லைன்ட்டு, அப்பவும் கேட்பாங்க எத்தனை பிள்ளைகள் அப்படின்ட்டு. அது ஒரு நமக்கு அது முள்ளு மாதிரி இருக்கும். எங்கே நல்ல விஷயத்துக்கு போனாலுமே இதான் கேட்பாங்க, எத்தனை குழந்தை. அந்த டைமில் நாங்கள் எந்த ஆள் நம்மளை பார்த்துடக்கூடாது, இவங்க நம்மளை பார்த்துடக்கூடாது அப்படின்னு நாங்கள் மறைஞ்சி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டுட்டோ கொடுத்துட்டோ நாங்கள் என்ன செய்யணும், ஓடி வந்துடுவோம். இப்படி நடந்துருந்துச்சு. நாங்கள் குஜராத்தில் ஒரு ஊழியத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த ஊழியத்துலேயும் அப்படி தான். என்னென்னா நல்ல மெசேஜ் கேட்டாங்க. பாஸ்டர் உங்கள் மெசேஜ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது சொல்லிவிட்டு அவங்க கிளம்ப மோச்சுன்னு சொன்னாங்க, பாஸ்டர் அம்மா உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படின்ட்டு. நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு குழந்தை இல்லைம்மா அப்படின்ட்டு. உடனே அவங்க ஃபேஸ் மாறிட்டு அடுத்த வாரத்துலேருந்து அவங்க வரத்தே இல்லை. இப்படி நாங்கள் ஒரு கஷ்டத்தில் அனுபவித்தோம். இன்னொரு சிலங்க என்ன சொல்லுவாங்க, அவன் புத்திக்குனால தான் உனக்கு குழந்தை இல்லை இப்படியும் பேசினாங்க. ஒருத்தவங்க என்னை மலடின்னு சொன்னாங்க. அது ஒரு நடு ரோட்டில் வச்சு அது சொல்லும் போச்சில் எனக்கு அது சத்தமாக சொன்னாங்க. அது பக்கத்தில் மெடிக்கல் தமிழ்காரது. அவங்க அது கேட்டு இப்படி ஒரு பெண் இப்படி பிள்ளைகிட்ட சொல்லுவாங்களா அப்படின்ட்டு இப்படி பேச்சுகள் நாங்கள் கேட்டு அந்த மலடி அந்த வார்த்தை வந்த உடனே எனக்கு அண்ணா நினைவு தான் வந்துச்சு. மலடின்னு அவளை சொல்லினாங்களா. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். நான் ரொம்ப அந்த டைமில் ரோட்லேயே நான் ரொம்ப அழுதுட்டேன். இப்படி ஒரு பேச்சு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு. இப்படி மறைமுகமாகவும் பேசுவாங்க, எங்களுக்கு எதிராகவும் பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டு நாங்கள் வாழ்க்கையில் சகிச்சிட்டோம். எத்தனை வருஷமா உங்களுக்கு குழந்தை இல்லை? நாங்கள் 14 இயர்ஸ். 14 வருஷமா உங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ இந்த 14 வருஷம் நீங்கள் கண்டிப்பாக நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்திருப்பீங்க. ஸோ என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தீங்க? இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ்னா இப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இந்த ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது நம்ம இமோஷ்னலாக ஃபிசிக்கலாக, அதாவது நம்ம உடம்புல அது நிமித்தமாக நிறைய பாதிப்புகள் வரும், நம்ம மனநிலை அதனால பாதிக்கப்படும், இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இது நிமித்தமாக ஏதாவது பாதிப்புகள் இருக்கா? மனைவி திருமணம் முடிக்கும்போது ஒல்லியா ஸ்லிம்மாக இருப்பா. ஓகே. ஆமாம். திருமணம் முடிந்த பிறகு இந்த குழந்தைக்கு என்று அந்த ட்ரீட்மெண்ட், அந்த சிகிச்சை எடுத்த பிறகு அவருடைய சரீரம் எல்லாம் வித்தியாசம் மாறிவிட்டது. ஓகே. ஆமாம். அதாவது திருமணம் முடிந்த அந்த சரீரம் இல்லாதபடிக்கு அவருடைய சரீரம் முழுவதுமாக நல்ல தடியாயிட்டா. பல ட்ரீட்மெண்ட் அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டால், மனதளவிலும் சரீரத்திலும் அவள் பாதிக்கப்பட்டவளாக காணப்பட்டாள் அவள். ஓகே. ஒரு 14 இயர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டைம். எப்போவாவது ஒருக்காவது உங்களுக்கு இந்த சிந்தனை இல்லாட்டி தாட் வந்திருக்கா, ஒருவேளை ஆண்டவருடைய சித்தமே இதாக தான் இருக்கும் அப்போ அப்படின்னு நம்ம கிவ் அப் பண்ணிடலாம், அப்படி ஏதாவது தாட் வந்துச்சா? இல்லைன்னா ஆண்டவருடைய சித்தம் ஓகே, அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட மாம்சத்தில் அதை சிந்திக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை தந்திருக்கிறாரு? இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க காலத்தில் 1 வருஷம் ஆயிட்டு இன்னும் நடக்கலை. சரி, 1 வருஷம் போயிட்டு பரவாயில்ல, ஒரு 5 வருஷம் ஆயிட்டு இன்னுமே ஆண்டவர் தரலையே. ஏன்னா ஊழியம் செஞ்சாலும் நாங்கள் உலகத்தில் இருக்கிறோம். ஆமாம், கரெக்ட். மாம்சம் எல்லாம் செயல்படுது. சரி, இன்னும் செய்யலையே. வாக்கு தந்திருக்கிறாரு, விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை எல்லாம் இருக்குது. ஆனால் 5 வருஷம் ஆயிட்டுதே, 6 வருஷம் ஆயிட்டுது, 8 வருஷம் ஆயிட்டுதே, 10 வருஷம் ஆயிட்டுதே, இன்னும் நடக்கலையே.
மனசை நினைச்சு நம்ம என்ன பாவம் செஞ்சோம் அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள, நம்ம என்ன பாவம் செஞ்சோம், நம்ம யாருக்கு நம்ம அநியாயம் செஞ்சோம் அப்படிங்கிறதான ஒரு தாட் எங்களுக்குள்ளாகவே நாங்களே ஒரு நொறுக்கப்பட்டோம். 10 வருஷம் ஆயிட்டா, சரி 10 முடிஞ்சு, சரி 13 வருஷம் ஆயிட்டுதே, இன்னும் அற்புதம் நடக்கலையே, அப்படிப்பட்டதான ஒரு பாதையில் நாங்கள் கடந்து வந்து கொண்டு இருந்தோம். இப்போ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல இப்போ ஒரு 14 வருஷம் நீங்க வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க, பொறுமையா காத்திருக்கீங்க. அப்படி நீங்க இந்த 14வது ஆண்டு இந்த நெருங்கும் போது நீங்க அப்படி என்ன சேஞ்ச் பண்ணீங்க உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலயும் சரி, இல்லாட்டி ஆண்டவர்கிட்ட கேட்குற விதத்துலயும் சரி, என்ன விதமான ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வந்தீங்க? 2013 வரைக்கும் நாங்கள் தாங்க ஏசப்பா எங்களுக்கு தாங்க எப்படி ஜெபிச்சோன்னா, சிலவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது இவங்க சாபம்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ என் ஃபேமிலியில் எடுத்தாலும் சரி, ஜோசப் பாஸ்டர் ஃபேமிலியில் எந்த பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதமே இல்லைன்னு இந்த வார்த்தை என் காதில் கண்டிப்பாக கேட்டுச்சு. ஓகே. அப்போ நானும் என் வாழ்க்கையும் இப்படி தானா ஏசப்பா, என் வாழ்க்கை மாறாதா, சரி நான் எந்த தப்பு பாவங்கள் பண்ணாலும் என்னை மன்னிச்சிக்காங்க. அந்த மன்னிப்பு முன்னே நாங்கள் கேட்டோம். ஒரு நாளும் கூட நீங்கள் ஏன் தரல, நாங்கள் அவங்ககிட்ட ஒரு நாள் நாங்கள் சண்டை போட்டதே கேள்வி கிடையாது. கேட்டது கிடையாது. ஓகே ஓகே ஓகே. நாங்கள் என்ன பண்ணோம், தன்னைக்குள்ளே நாங்கள் நினச்சிக்குவோம், இவனை நல்லா சாமி யாரும் நல்லா குடிச்சிட்டு போகிறான், அவங்களுக்கு பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, நம்ம அப்படி குடியும் இல்லையே, நம்ம எதுவுமே இல்லையே, நல்லா தானே இருக்கிறோம், பின்ன ஏன் நமக்கு இவ்வளோ அப்படி நான் நினைப்போம். ஆனால் இவங்க எப்பவும் சொல்லுவாங்க, நம்ம தப்பு தான் இருக்குமே ஒழிய ஆண்டவர் மேலே தப்பு ஒரு நாள் இருக்காது. அவங்க அந்த விசுவாசம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ எனக்கு ஜெபிக்கலாம், நான் ஜெபிப்பேன், எல்லாம் செய்வேன். நான் இப்போ சொல்ல போனால் விசுவாசத்தில் வேலைப்பட்டது என்னுடைய கணவர்னால தான். ஏன்னா அவங்க விசுவாசம் வந்து பயங்கரமான ஒரு விசுவாசம். நான் அது வர்ணிக்க முடியாது, நமக்கு நேரமும் இல்லை. ஆனால் யார் எது சொன்னாலும் கர்த்தர் செய்வார், கர்த்தர் பார்த்துக்குவார், இந்த ஒரு வார்த்தை தான் அவங்க வாயில் எப்பவும் இருக்கும். நான் அவங்க ஃபேஸை பார்ப்பேன், எப்படி இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வருது, எப்படி இவ்வளோ நாள் ஆகிட்டு பார்க்கல, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு நம்மளை இன்னும் கவனிக்கலையே, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு நமக்கு தொடலையே, இன்னும் அற்புதம் நடக்கலையே, வியாதி பெருகிட்டு தான் இருக்குதே ஒழிய ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்குது, குறையதே இல்லை. எப்படி இவங்க சொல்கிறாங்க ஆண்டவர் நல்லவருமா, ஆண்டவர் அற்புதம் செய்வார், இதுதான் அவங்க வார்த்தையில் நான் திருமணம் முடிஞ்ச நாள்லேருந்து அவங்க வார்த்தையில் தான் நான் கேட்டு வருகிறேன். அப்போ 2013 வரைக்கும் நாங்கள் இதான் தாங்க இசப்பா தாங்க எங்களுக்கு தாங்க, அந்த 13 வருஷம் வரைக்கும் நாங்கள் இதான் ஜபிச்சுட்டு வந்தோம், தாங்க தாங்கன்ட்டு. பிறகு இவங்க கொஞ்சம் ஜபத்தை நம்ம மாற்றுவோன்னு சொல்லி என்ன ஜபிப்பாங்கன்னா, ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜபித்த பொழுது ரெபேக்கா கன்சீவ் ஆயிரு ட்வின்ஸை பெற்று எடுத்தாங்க. அந்த நாங்கள் பானியில் வச்சு இவங்க என்ன செய்வாங்க, டெய்லி எனக்கு அந்த வயிற்றில் கை வச்சு, ஏசப்பா என் மனைவிக்கு இந்த வயிற்றில் குழந்தை வச்சதுக்காக நன்றி, விசுவாச அறிக்கை அப்படி குழந்தை இல்ல ஆனாலும் விசுவாசத்தோட நீங்க அறிக்கை பண்றீங்க. அந்த ஜபம் அந்த ஒரு எனக்கு ப்ரேயர் பண்ணி ஒரு எண்ணம் தந்தாங்க. இது ஒரு பாஸ்டர் தான் பண்ணணும்னு இல்லை, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு வரம் தான் இது. நம்ம யாருக்கெல்லாம் அப்படி இல்லையோ நிச்சயமாக அந்த ஹஸ்பண்ட் மார் வந்து அந்த மனைவிக்காக அந்த ப்ரேயர் அப்படி ஆயில் வச்சு ஜபிச்சாங்கன்னா நிச்சயமாக அந்த அற்புதம் நடந்திருக்கு. நான் அதே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவங்களும் ஜபிச்சாங்க. நாங்கள் டெய்லி இரவு படுக்கிறதுக்கு முன்பாக நாங்கள் ஜெபித்துட்டு தான் ஆண்டவரே குழந்தை வைத்ததுக்காக நன்றி. காலையில் எழுந்தாலும் சரி நாங்கள் இப்படி தான் நாங்கள் ஜெபிச்சு வந்தோம். மெயின் வசனம் ஒன்று சொல்லுவாங்க, கில்கால் என்ற நிந்தை புரட்டப்பட்ட இடம். அந்த வசனம் சொல்லி அந்த என்ன ஜெபிக்க நாங்கள் ஆரம்பித்தோம். ஓகே. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆன டைம் அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஏன்னா 14 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கீங்க, அந்த மூமெண்ட்ஸ் எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? அதை சொல்லுங்கள். சொல்லப்போனால் அந்த ப்ரெகா நியூஸ் கிட் வந்து சொல்லப்போனால் எங்கள் மூலமாக தான் நிறைய அவங்க சேல்ஸ் ஆகிருக்கும். அந்த கம்பெனி ப்ளஸ் ரொம்ப இருக்குது. ஏன்னா நாங்கள் 40 days ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரெகா நியூஸ் வாங்கி செக் பண்ணுவோம். பார்த்தா ஒரு லைன் தான் இருக்கும். அப்புறம் அழுவேன், எனக்கு தேட்டுவாங்க. எனக்கு ஹஸ்பண்ட்னு சொல்ல முடியாது, அவங்கள எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, எனக்கு நல்ல துணையாக இருந்து நான் அழுதாலும் இனி அவங்க சிரிப்பு ஏதோ உண்டாக்கி அந்த நாளை மறக்க வச்சிருவாங்க. இப்படி தான் நாங்கள் செக் பண்ணிட்டு வரும்போதுல
சரி நம்ம இப்போ நாளைக்கு எனக்கு செக் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி ராத்திரி நாங்கள் இப்படி ஒரு வாக் பண்ணதுக்கு போனோம். வாக் பண்ணிவிட்டு கிளம்பி வரும்போச்சில் மெடிக்கல்காரன் பந்த் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ நமக்கு நாளைக்கு எனக்கு செக் பண்ணணும், மெடிக்கல் பந்த் ஆகிட்டுனா என்ன பண்ண அப்படின்ட்டு சொல்லவும் உடனே தந்துட்டார். தந்து சந்தோஷமாக வாங்கிட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு காலைல செக் பண்ணேன். ஏப்ரல் மந்தில் ஃபர்ஸ்ட் வீக், ஏப்ரல் மாதத்தில் அந்த 6ஆம் தேதி 2021 காலையில் அது செக் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு வெயிட் பண்ணி நாங்கள் பார்க்கும்போச்சுன்னு எனக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷம். அது எப்படின்னா சொல்ல எனக்கு விருப்பப்படுறேன், அது முடியல சொல்லதுக்கு. அந்த நாள் பெரிய பேரின்பம், குதூகலம்பாங்களா, நம்ம பெர்க்மாச பாட்டு குதூகலம் கொண்டாட்டமே, பெரிய எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். நம்ப முடியல எனக்கு. ஹவு இஸ் இட் பாசிபிள், இது எப்படி நடந்துச்சு? ட்ரீட்மெண்ட் நாங்க 2020 செப்டம்பர் மாசத்துல விட்டுட்டோம். இந்த பிரகா நியூஸ் மூலமா அதை நாங்க செக் பண்ணி பார்க்கும் பொழுது ரொம்ப அதிசயப்பட்டோம். நாங்க நீங்க ட்ரீட்மெண்ட் விட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் இருக்கும். செப்டம்பர் 2020 நாங்க அது கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸ்டாப் பண்ண முடியாது சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அதை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் IVF பண்ண சொன்னாங்க. ஓகே, 3.5 lakhs ஆகும்னு சொன்னாங்க. ஓகே, நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவர் ஊழியத்தை வந்து இருக்கிற கடனெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படிங்க ஒரு இன்னைக்குமே எனக்கு ஒரு உள்ளத்துல அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ அந்த எண்ணங்கள்லாம் முடியாது. நம்ம சபை இருக்கு, ICA சபை பக்கத்துல, எங்க பில்டிங் பக்கத்துல. மத்தியான டைம் 2:30-3 மணி இருக்கும். நாங்க ரொம்ப அழுதோம். தேவ சமூகத்தில் 2 பேருமா கை கோர்த்து நாங்க தேவ சமூகத்தில் அழுதோம். ஆண்டவர் நீங்க தான் நம்ம அற்புதம் செய்யணும், நான் என்கிட்ட கடன் வாங்க மாட்டேன், யார்கிட்ட சொல்ல மாட்டேன், குடும்பத்துல என்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாங்க ஜெபித்தோம். அப்போ அவங்க ஒரு சொன்னாங்க, எப்சிமா ஒரு மருந்து மட்டும் நீ சாப்பிட்டு பாரா, ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு எழுதுனாங்க. ஆனால் என்ன நினச்சாங்களோ தெரியல, அந்த டாக்டர் வந்து திரும்ப அந்த மருந்தை கிறுக்கிட்டு அவங்க சொன்னாங்க, நோ எப்சி, நோ சான்ஸ், யூ ஹவ் டு டேக் IVF ட்ரீட்மெண்ட் தான் லாஸ்ட்டு அப்படி சொன்னதை அந்த வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஸோ அன்னைக்கு நாங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் 2021 ஏப்ரல் மாதத்தை நாங்கள் சொன்னேன் செக் பண்ணோன்ட்டு. அதே டாக்டர்கிட்ட போனோம் நாங்கள். அவங்க அதே டாக்டர்கிட்ட போய் நாங்கள் கன்சல்ட் பண்ண கன்ஃபார்ம் பண்ணதுக்கு போனோம். அப்போது அவங்க வரவேற்றாங்க, வாங்க வாப்சிபா சொல்லுங்க, என்ன நீங்கள் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, ரெடியா, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க இப்படி கேட்காங்க, நான் இப்போ வந்து பதில் சொல்ல போகிறேன். அப்போது நான் சொன்னேன், டாக்டர் ஐ எம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு. அந்த டாக்டர் வந்து ஆண்டவர் அறியாதவங்க, அவங்க கண்ணில் பார்த்தா தண்ணீராக நிறைஞ்சி, அவங்களுக்கு எனக்கு ஒரு சம்மந்தம் கிடையாது, ஆனால் அவங்க கண்களில் தண்ணி நிறைஞ்சி தேங்க் காட் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகி வா செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது ஒருவேளை ப்ரெக்னென்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா ஒரு 0.1% அந்த ட்ரீட்மெண்ட் ஏதோ வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக. ஆனால் ட்ரீட்மெண்ட்டை ஃபுல்லாக நிறுத்திட்டு ஒரு 14 வருஷம் ஆனதுக்கு அப்புறம், அதாவது நீங்க ஜெபத்துல வச்சு நீங்க பிரெக்னென்ட் இருக்கீங்க. அப்போ உண்மையிலே இது வந்து ஆண்டவருடைய ஒரு பெரிய அற்புதம். இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, முள்ளுள்ள இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் நாங்க. அப்போ அந்த அது என்ன பேரு, HSC அந்த HSG டெஸ்ட். அப்போ அந்த டாக்டர் சொன்னா, இந்த டெஸ்ட்னால உங்களுக்கு 99% பாசிபிள் ஆயிரும், 1% ஆகாது அப்படின்ட்டு அந்த டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டா. நாங்கள் சந்தோஷப்பட்டோம். சரி ஓகே, ஒருவேளை சரியான இடத்துக்கு தான் வந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதில் ஒப்புக்கொண்டோம். அதனால் ஃபாலிகல் ஸ்டடி பண்ணணும் எவ்ரி வீக். ஓகே, சில நேரம் வீக்கில் 2 தடவை கூடுவாங்க. அது வந்து வேற ஒரு டாக்டர் அனுப்புவோம். அவட்ட அந்த ஃபெசிலிட்டி கிடையாது, வேற டாக்டர் பார்க்குற ஃபாலிகல் ஸ்டடின்னு உண்டு. அதில் ஒன்று, அந்த ஃபாலிகல் ஸ்டடி பண்ணதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட வேற இடத்துல அனுப்போம். முள்ளுள்ள தான் வேற இடத்துல நாங்கள் போய்ட்டு இருந்தோம். அந்த டாக்டர் செக் பண்ணும்போது சொல்ல, எப்சிபா என்ன ஒன்றுமே இல்லையே, இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்றுமே ஆகலை, அந்த முட்டை வளர்ச்சி ஒன்றுமே இல்லை, அது ரொம்ப பெருகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அப்படியாக அந்த ஃபாலிகல் ஸ்டடியில் அந்த டாக்டர் சொன்னார். என்ன மிரக்கல் தெரியுமா, நம்பவே மாட்டீங்க. கன்சீவ் ஆன பிறகு 3 மாதம் 5 மாதம் அந்த ஸ்கேன் எடுப்பாங்க.
கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அதே டாக்டர் எங்களை கொண்டு போனார். ஓகே ஓகே. ஆமாம், அதே டாக்டர் எங்களை கொண்டு போனார். ம்ஹும். இந்த ஒரு முள்ளுள்ள ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது. ஐ திங்க் அது பேர் வந்து கோகுல் ஸ்கேன் சென்டர். ஓகே டாக்டர் தக்கர். ஓகே. எந்த டாக்டர் சொன்னாரோ உங்களுக்கு சான்ஸே இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட்டே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாரோ, ஆண்டவர் வந்து எப்படி மோசையை பார்வோனுக்கு முன்பதாக தலையை உயர்த்தினாரோ அதே மாதிரி டாக்டர் சொல்லுதாரு. எங்கள் மனைவி வீட்டு செக் பண்ணி சொல்லுதாரு, நபருவன் பிள்ளையோடைய தலை ம். 5 monthsல நீ சொல்லுமா அந்த அனுபவத்தை அவ சொல்லுவா அது என்ன சொல்லி. ஸ்கேனிங் பண்ண போனோம். ம். ஸோ அதே டாக்டர் தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். தெரியல, அது எல்லாருக்கும் இப்படி சொல்லுவாங்களா எனக்கு தெரியல. பட்டு எனக்கு காட்டும் போச்சுன்னா அந்த அழகாக அந்த குழந்தையோட தலை, அந்த கை கால்கள் இது எல்லாத்தையும் அவங்க ஓனா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தாங்க. இது குழந்தை தலை, இது கண்கள், இது பிரெயின், இது அவங்களுக்கு எலும்பு, கால், கை, இப்படி சொல்ல சொல்ல எனக்கு ஏசப்பா தான் என்கிட்ட சொல்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த டைம் பார்க்கும்போது. இனிமேல் யாராவது நெக்ஸ்ட் டைம் வந்து உங்ககிட்ட கேட்காங்க, இப்படி யாராவது டாக்டர் தெரியுமா அப்படின்னா நீங்கள் வந்து சொல்ல 99% ரிசல்ட் வர டாக்டர் இல்லை, 100% ரிசல்ட் வர டாக்டர் எங்களுக்கு தெரியும் ஆமென், அப்படின்னு நீங்க ஆமென். ஓகே ஓகே. நீங்கள் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா, இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது சின்ன சின்ன நெருக்கங்கள் கஷ்டங்கள் ஏதாவது இருந்துச்சா? ஆமாம், 3rd month வரும்போச்சுல ம். எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. இப்போ கன்சீவ் எனக்கு 6ஆம் தேதி ஆனதொன்னு. செகண்ட் எங்களுக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டியது, பெங்களூருக்கு போக வேண்டியது ஒரு சில காரியங்களால். ஸோ அந்த டைமில் ஒரு அவங்களுக்கு டெஸ்டிங் எடுக்க, அந்த டைம் கொரோனா டைமு. ம்ஹும். ஸோ அந்த டைம் Okay. டெஸ்டிங் எடுக்க வேண்டிச்சு. அப்போ கொஞ்சம் சளி தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, வேறு எதுவும் Okay. பிரச்சனை இல்லை. ஓகே ஆனால் செக் பண்ணும் போச்சுல எங்களுக்கு மைல்டு கொரோனா இருக்குது ஓகே அப்படின்னு ஓகே ஓகே பாஸ்டருக்கு இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் அதை ஜெபிச்சு அது பிரச்சனை இல்லை, எல்லாமே ஓகேயாக இருந்துச்சு, அதெல்லாம் மாறி விட்டது. அப்புறம் 3ஆவது மாதம் வரும்போச்சில் இன்னொரு அதிர்ச்சி எங்களுக்கு காணப்பட்டுச்சு. நல்லா தான் இருந்தேன், நல்லா முடிஞ்சளவு என்னால் வேலை செஞ்சேன். வெயிட் தூக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்க வீட்டுல அம்மா அப்பா பெட்டு, ஓகே ஓகே டோட்டல் பெட்டு. ஓகே இப்போ அப்பா இறந்து 3 மாசம் ஆகிவிட்டது. ஓகே அம்மா இன்னும் இருக்கிறாங்க. ஓகே வேலை நான் வேலை செய்வேன், ஒரு மணியோட சேர்ந்தாலும் சில வேலை அவ செய்ய வேண்டிய நிலைமை தள்ளப்பட்டோம். ஓகே அப்படி சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்து கொண்டு இருந்தோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த வேலைகள் செய்யணும் அப்படின்னா வீட்டில் அம்மாக்குள்ளது காரியங்கள் நான் தான் செய்யணும். ம். அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காரியங்கள் செய்யணும். ஆனால் பெட் ரெஸ்ட் இருக்கும், வெயிட் தூக்கக்கூடாது, அதெல்லாம் நான் நல்லா தான் இருந்தோம். ஆனால் 3rd month வரும்போச்சில் என்னாச்சுன்னா திடீர்னு எனக்கு ப்ளீடிங் வர ரொம்ப ஆரம்பித்து விட்டது. Okay. இந்த ப்ளீடிங் வர ஆரம்பித்து விட்டதுன்னா வீட்டில் ஃபுல் பிளட்டு எல்லாம் ஆகி அது சொல்ல முடியலை, எனக்கு அவ்வளோ கஷ்டமாகி போச்சு. எனக்கு ஒரு பயம் வந்து விட்டது அந்த டைமில். ஏன்னா யாருனாலும் இருக்கட்டு இவ்வளோ வருஷம் கழிச்சு ஆனதுக்கப்புறம் ஒரு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் எப்படி நான் அதை மேனேஜ் பண்ணுவேன் சப்பா, நான் எப்படி நான் வெளியே சொல்லுவேன், இது நீங்கள் தந்த குழந்தை தான், ஆனால் இப்படி எனக்கு ஆகிப்போச்சே, இது நான் அவார்ட் ஆகிட்டா நான் என்ன பண்ணேன், எனக்கு ஃபுல் பயம் அதான். ஏன்னா நான் நினச்சேன் ஏதோ ஆகிவிட்டது அப்படின்ட்டு தான். அந்த டைம் தான் நாங்கள் விரைஞ்சி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். போகும்பொழுது தான் பைக்ல போயிட்டு இருக்கோம். பைக்கில் போயிட்டுருக்கோம். அந்த சுச்சுவேஷன்லே எவ்வளோ ரோட்டில் யாரை கூப்பிட கூப்பிட முடியாது. பதட்டம். கோவிட் டைம் இது. ஆமா, கோவிட் டைம் ஓகே அதுமா. ஓகே ஓகே ஓகே. நாங்கள் போயிட்டே இருக்கோம். ஆனால் இவங்க சொல்கிறாங்க நீ ப்ரேயர் பண்ண, நானும் ப்ரேயர் பண்ணேன், கர்ப்பம் விழுவதில்லை இல்லை அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிட்டு வா, நானும் ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லி தான் நாங்கள் போயிட்டே இருக்கோம், ஜெபிச்சுட்டே இருக்கோம். எனக்கு அந்த ஒரு கார்னர் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ஆண்டவருடைய கை இப்படி தெரிஞ்சிச்சு. ஓகே. அதில் ஒரு மரம் வளர்ந்த மாதிரி, ம். அதில் அப்படி வளர்ந்த மாதிரி இருக்குது. அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த ஒரு வார்த்தை கிளியராக எனக்கு அந்த வசனத்தை காண்பித்தாங்க. நம்பினேன். அது அந்த டைம் நமக்கு அது ஒரு பயம் இருந்தாலும் நம்பினாலும் அங்கே ஹாஸ்பிட்டல் போனதும் டாக்டர் சொல்லிட்டாங்க எனக்கு 10 days டைம் தருவேன், ஓகே 10 daysல உங்களுக்கு பேபிக்கு அந்த கார்டியட் இந்த
சவுண்ட் இருக்கணும், ஹார்ட் பீட் சவுண்ட் இருக்கணும். அப்போ தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா உங்கள் குழந்தை இருக்கிற வேண்டிய இடத்துல இருந்து வெளியே வந்துட்டு அங்கே எங்கே இருக்கணுமோ அது வெளியே வந்துட்டு, அதனால நாங்கள் சொல்ல முடியாது, எனக்கு 10 days டைம் தாங்கன்னு சொல்லி எங்கள் அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் எல்லார்ட்டும் ஜெபிக்க சொன்னோம், ஊழியக்காரனுங்கிட்ட சொன்னோம். எல்லாரும் எங்களுக்காக ஜெபிச்சாங்க. சபை விசுவாசிகள், எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஜெபிச்சாங்க. அந்த 10 நாட்கள் ஒரு பயத்தில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். ஏன்னா 11 நாங்கள் போவோம், டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்க தெரியல அப்படின்ட்டு. ஆனால் அந்த வசனத்தை பிடிச்சி தான் நாங்கள் ஜெபிச்சு நாங்கள் போகிறதுனால, போனதும் அவங்க செக் பண்ணாங்க, டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னாங்க அவங்க பேபி திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. இந்த ஒரு சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து நல்லபடியா ம். டெலிவரும் ஆயிட்டு அந்த மிராக்கிள் பேபியை கூப்பிடலாமா? கூப்பிடலாமே. கூப்பிடலாமா? ஹாய் ஹாய் ஒரு அலிலே சொல்லுங்க. ஓகே ஓகே. என்ன பேர் வச்சிருக்கீங்க? அவனுக்கு பேர் ஆஸ்பான் வச்சிருக்கிறோம். ஆஸ்பான். பால் ஆஸ்பான். ஓகே. ஆஸ்பான் அப்படின்னா கிறிஸ்துவின் போர் சேவகன். ஓகே ஓகே. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்படி சொல்லுகிறாரு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3 சொல்லப்பட்டு, நீயும் இயேசு கிறிஸ்து நல்ல போர்ச்சவனாக தீங்கு அனுபவி. ஓகே ஓகே. அப்படி அந்த வசனத்தின் ஆதாரத்தின்படியாக அவனுக்கு ஆஸ்பான் என்கிறதான பேர் நாங்கள் வச்சிருக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. உண்மையிலே வருகிற நாட்கள் அவன் இயேசுக்காக வேலை செய்யற ஒரு நல்ல போர் வீரனா வருவான். கண்டிப்பா. இப்போ இந்த குழந்தைய நீங்க வந்து இந்த ஸ்ட்ரகிள்ல இருக்கும்போது அநேக ஊழியக்காரங்க உங்களுக்காக ஜெபிச்சிருப்பாங்க, அநேக போதகர்கள் உங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிச்சிருப்பாங்க. அவங்கள பத்தி நீங்க சொல்லலாமா? அது ஷார்ட்டா சொல்ல விரும்புகிறேன். நிறைய ஜெபித்தாங்க, சபை ஜெபித்தாங்க, சபையின் தேவனுடைய பிள்ளைகள் நேசித்து ஜெபித்தாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு முறை நாங்கள் நாகர்கோயிலில் ஒரு ஊழியத்தை கடந்து சென்று கொண்டிருந்தோம். அப்போ அவங்க ஊழியக்காரங்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு குழந்தை இருக்க கேட்டாங்க. அப்போ நான் இல்லைன்னு சொன்னோம். அவங்க ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு எங்களால் மறக்க முடியாது. அவங்கள எதுவுமே பார்த்ததும் கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறோம். ஐபி சபை போதகர் அவர் ரொம்ப கண்ணீரோடு ஜெபித்தாங்க. அந்த மலையாள டைப்பில் ஆண்டவருடைய மகனுக்கு எப்படியாவது ஊழியக்காரன் குழந்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி உருக்கத்தோடு ஜெபித்தாங்க. இப்படியாக பல ஊழியக்காரை ஜெபித்தாங்க. அதாவது அவங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் நம்முடைய தலைமையின் போதகர் அவங்க எங்களுக்காக பாரம் எடுத்து நாங்கள் இங்கே வரும்போதெல்லாம் எங்கள் மனைவி மேலே தலை மேலே கை வச்சு குழந்தைக்காக எங்களுக்காக அவங்க அதிகமாக ஜெபித்தாங்க, பாரப்பட்டு. எங்களுக்கு அவங்க ஒரு தலைமை போதகர் அப்படின்னு சொன்னால் கூட அதை விட மேலே எங்களுக்கு தகப்பன் எங்களுக்கு அவங்க. ஆமாம், ஒரு தகப்பன் எங்களுடைய ஊழிய பாதையில் எங்களை கொண்டு வந்து இந்த ஊழியத்தில் எங்களை பயன்படுத்தும்படியாக நல்ல ஒரு தகப்பனாக இருந்தாங்க. நாங்கள் அவங்களுக்கும் உள்ளத்தினால நாங்கள் நன்றி செலுத்துக்கிறேன். 7th month ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ப்ரேயர் வச்சுருந்தோம். அப்போது நம்ம ஜான்சன் பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தாங்க. அங்கே ஃபுல் தீர்க்கதரிசனம் தான் வசனம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. யோவானை பற்றி பேசினாங்க. அப்போது எனக்கு ஒரு மனசில் ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனாலும் அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் எந்த குழந்தை தந்தாலும் அது ஆண்டவருக்கு தந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசில் ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு எனக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை இருக்குதுன்னா அப்போ எனக்கு ஒரு பேபி பாய் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஆனால் வசனம் கரெக்டாக அவங்க அந்த ஜான் பற்றி தான் பேசினாங்க. அதே மூலமாக கர்த்தர் எனக்கு ஆண் குழந்தை ஹஸ்பண்ட் தந்தாங்க. அது கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஜான்சன் மாமாக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, 21 அந்த ஜனவரி டைமில் நம்ம வீட்டுக்கு சாமல் அண்ணன் வந்திருந்தாங்க. கொஞ்சம் ஏதோ விஷயம் பேசுறதுக்கு. அந்த டைம் நான் ரொம்ப ஒரு தெரியல, நான் யார்ட்டையும் இப்படி நான் பேச மாட்டேன், யார்ட்டையும் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் அன்னைக்கு பார்த்து அவங்கள்ட்ட சொன்னேன், எனக்கு இப்படி குழந்தை இல்லாதனால தானே எல்லாரும் என்னைய இப்படி பேசுகிறாங்கண்ணே அப்படின்னு நான் அவங்கள்ட்ட ஒரு எப்படியோ நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. ஆனால் அவங்க 3 நேரம் என்று சொன்னாங்க, நிச்சயமாக உனக்கு ஆண்டவர் அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை தருவார்
நீ ஓகே. பாருமா, ஆஹா. நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் தருவார் அப்படின்ட்டு. அங்கே வீட்டுக்குள்ளே வச்சு 2 நேரம் சொல்லிட்டு வாசல் படிக்கிட்ட போகிற வரைக்கும் ம். அந்த வார்த்தையும் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. நான் அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஜெபிச்ச எங்களுடைய ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கு, எங்கள் வாலிப பிள்ளைகள், ம்ஹும். நம்ம தலைமை சபைக்காக, நம்ம பாஸ்டருக்காக, பாஸ்டர் அம்மாக்காக, அப்புறம் இங்கே இருக்க எல்லா விசுவாசிகளுக்காக, எல்லா ஊழியருக்காக நாங்கள் ரொம்ப அவங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஓகே ஓகே. இவ்வளோ நேரமாக நீங்கள் பொறுமையோடு எங்களுடைய இந்த வாழ்க்கை குறித்து அற்புதத்தை குறித்து நீங்கள் கேட்டீங்க. ம். பிரதர், உங்களுக்கும் நாங்கள் இயேசுவின் நாம நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, தேங்க்யூ. கடைசியாக ரெகோபத் மீடியா ம். அதுமாதிரி வாலிப பிள்ளைகள்லாம் வந்து இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எங்களை நேசித்து இந்த உதவியை செய்திருக்கிறாங்க. ரெகோபத் மீடியாவில் இருக்கிறதான இதில் ஊழியம் செய்கிறதான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவங்களுக்கு நாங்கள் இருவருமாக நன்றி எடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய இயக்கம் எல்லாம் எங்களுக்கு கொடுத்ததான மகன் ஆஸ்பான் கர்த்தருக்காக வைரக்கமாக நிற்கணும். நாளைக்கு மறுபடியும் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன், நம்ம செய்கிற ஊழியத்தை விட அவனை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். ஆமென். அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்டதான ஒரு வல்லம் அவனுக்குள்ளாக இருக்கணும்னு சொல்லி அவனுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும். இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, குழந்தை இல்லை அப்படின்னு மட்டும் யாருமே என்ன செய்யக்கூடாதுன்னா கவலைப்படாதீங்க. நிச்சயமாக ஆண்டவர் 2 காது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆமா. ஒரு காது கேட்குறதுக்கு, இன்னொரு காதுலேருந்து வெளியே போகிறதுக்கு. மனசு வர மட்டும் விட்டுறாதீங்க. நிச்சயமாக கர்த்தர் குழந்தை தருவாங்க. அது எவ்வளோ லேட் ஆனாலும் சரி. நான் எப்பவும் அடிக்கடி நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், லேட்னாலும் லேட்டஸ்ட்டாக ஆண்டவர் தருவார். அது அந்த குழந்தைய பார்க்கும் போச்சுல அநேகருக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும். நிச்சயமாக யாருக்கெல்லாம் அப்படி இல்லையோ அங்கே ஒருபோதும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் நிச்சயமாக தருவாங்க. எங்களோட அதிகமாக வருஷம் காத்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. எங்களோட அதிகமாக வேதனைப்பட்ட பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ம்ஹும். அவங்களே நாங்கள் நினைக்கிறோம். நிச்சயமாக அவங்களே ஆண்டவர் சீக்கிரமாக அற்புதம் செய்வாங்கன்ட்டு நாங்கள் மனதார விசுவாசிக்கிறோம். ஆமென். கண்டிப்பா உங்களுடைய சாட்சி எங்களுக்கு மட்டும் இல்ல, பார்க்குற ஒவ்வொருக்கும் மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். அநேக பேர் இந்த சாட்சி நிமித்தமா கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஏன்னா கர்த்தருடைய அவ்வளோ அவ்வளோ அழகான ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்குது. இது அநேகருக்கு பயனுள்ளதா காணப்படும். இன்னும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய மகனையும் கர்த்தர் இன்னும் ஆயிரக்கணக்காய் ஆசீர்வதிக்கிறதுக்கு எங்களுடைய சபையின் சார்பா, எங்களுடைய ஊழியத்தின் சார்பா நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பாங்க. தேங்க்யூ. 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 Praise the Lord. God bless you. Thank you.